பிஸ்மில்லாஹிர்ரஹ்மானிர்ரஹீம். துல்ஹஜ் மாதத்தின் மகத்துவத்தை பற்றி இந்த காணொளி. அதாவது துல்ஹஜ் மாதத்தின் மகத்துவம். ஒன்று, நபி மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் கோஹேத்தூர் மலையை நோக்கி சென்றார்கள். அதாவது இறைவனை காண வேண்டும் என்று மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் பல முறை அல்லாஹ்விடம் வேண்டினார்கள். அல்லாஹ் கோஹேத்தூர் என்னும் மலையின் மீது வாருங்கள் என்று அவர்களை அழைத்தான். அந்த நிகழ்வு, இறைவனை காண சென்ற நிகழ்வு நடந்த மாதமும் இந்த மாதமே ஆகும். இரண்டு, நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பலியிடுவதற்காக, குர்பானிக்காக அழைத்து சென்றார்கள். இது உலகம் அறிந்த ஒரு விஷயமாகும். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தனது உயிருக்கும் உயிரான, உயிரினும் மேலான தன்னுடைய மகனை இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களை இறைவனுக்காக பலியிடுவதற்காக குர்பான் கா என்ற குர்பானிக்காக அழைத்து சென்றார்கள். மூன்று, அன்னை ஃபாத்திமா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்கள் ஹஸரத் அலி அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்களின் வீட்டிற்கு அழைத்து சென்றார்கள். அன்னை ஃபாத்திமா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்களுக்கும் ஹஸரத் அலி ஷேரே குதா அவர்களுக்கும் நிக்கா என்னும் திருமணம் இந்த மாதத்தில் தான் நடைபெற்றது. எனவே சுவனத்து பேரிளவரசி அன்னை ஃபாத்திமா ஸலாமுல்லாஹி அலைஹா அவர்களை அலியார் தனது வீட்டிற்கு அழைத்து சென்ற மாதமும் இந்த மாதமே ஆகும். நான்கு, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் அலியை கதீருக்கு அழைத்து சென்றார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தனது இறுதி ஹஜ்ஜை முடித்து கொண்டு 1,00,000 சஹாபாக்களின் முன்னிலையில் ஹஸரத் அலியாரை கதீரே ஹும் என்னும் இடத்திற்கு அழைத்து சென்றார்கள். அந்த இடத்தில் நான் யார் யாருக்கெல்லாம் தலைவனாக இருக்கின்றேனோ அவர்களுக்கு அலியும் தலைவராவார் என்று அறிவித்த மாதமும் இந்த மாதம் ஆகும். மன்குந்து மௌலா ஃபஹாஸா அலியுன் மௌலா என்று கூறிய மாதமும் இந்த மாதமாகும். அஹ்லபை தனது ஒளி பொருந்திய முகங்களுடன் முபாஹிலா சாபாலைப்பிற்கு சென்றார்கள். மதீனா மாநகரத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்கியிருந்த பொழுது நஜ்ரான் தேசத்து கிறிஸ்துவர்கள் வந்து, நீங்கள் உண்மையாளர்களா, நாங்கள் உண்மையாளர்களா என்று விவாதித்தார்கள். அப்பொழுது 3 நாள் இந்த விவாதம் நடைபெற்றது. இதில் தீர்வு எட்டப்படவில்லை. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முபாஹிலாவிற்கு அந்த நஜ்ரான் தேசத்து கிறிஸ்துவர்களை அழைத்தார்கள். அந்த இடத்தில் பஞ்சதனை பாக் ஹஸரத் அலி கரமல்லாஹு வஜஹு, பி ஃபாத்திமா ஸஹ்ராமா, ஹஸரத் ஹசன் முஜ்தபா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், இமாமே ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் தனது குடும்பத்துடன் முபாஹிலாவிற்கு சென்றார்கள். இந்த ஒளி பொருந்திய பஞ்சதனை பாக் அவர்களின் முகங்களை பார்த்த நஜ்ரான் தேசத்து கிறிஸ்துவர்கள், நீங்களே உண்மையாளர்கள், நீங்கள் இறைவனுக்காக எங்களின் மீது சாபமிட வேண்டாம், இறைவனிடம் வேண்ட வேண்டாம் என்று ஏற்றுக்கொண்டார்கள். அந்த புனிதமான நிகழ்வு நடந்த மாதமும் இந்த மாதமாகும். நெக்ஸ்ட், இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தனது குடும்பத்துடன் கர்பலாவிற்கு சென்றார்கள். இமாம் ஹுசைன் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கர்பலா போர்க்களத்திற்காக மதீனா மாநகரத்திலிருந்து புறப்பட்ட மாதமும் இந்த மாதமாகும்.